இன்று ஒரு அற்புதமான லேகியத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லேசான விஷயம் கிடையாது. 46 தாது சக்தியுடைய அஸ்வகந்தா அற்புதமான லேகியம். இதில் முக்கியமாக அஸ்வகந்தா 10 புடம் பாலில் போட்டது லேசான விஷயம் கிடையாது. அந்த அஸ்வகந்தா வயதான செல்களை கூட இளமையாக மாற்றிக்கொண்டு உடலுக்கு இளமையை தரக்கூடிய அற்புதமான சீமை அஸ்வகந்தா 10 புடம் போட்டு பாலில் சேகரம். இதில் அது இல்லாமல் அஸ்வகந்தா, காலா மிஸ்ரி, சஃபேத் மிஸ்ரி, நீர்முள்ளி ஊற்றி, ஜிலாஜித்து மற்றும் விதை ஐட்டெல்லாம் நிறைய சேருது. அது இல்லாமல் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு, கோரைக்கிழங்கு இதெல்லாம் சேருது. அது இல்லாமல் பாதாம், பிஸ்தா, முந்திரி, வெள்ளரி வித்து, சாரைப்பருப்பு, வால்நட்டு இப்படியாக சக்தி உள்ள அற்புதமான பருப்பு வகைகள்லாம் நம்ம வீட்டில் செய்கிற அற்புதமான பருப்பு வகைகள்லாம் சேர்க்கக்கூடிய பொருளும் இதில் சேருது. அது இல்லாமல் ரொம்ப அற்புத சக்தி படைத்தது. இந்த சந்தான பாக்கியம் இல்லாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இதை ஒரு மாதம் சாப்பிட்டு விரதம் மாதிரி இருந்து அதுக்கப்புறம் சேர்ந்தாங்கனாக்கா இதில் கருவேலம்பிச்சுன்னு அதெல்லாம் சேர்றதால கரு நிறைய கிடைக்கும். அந்த விதை ஐட்டங்கள் பருப்பு வகைகள் தான் பாதாம் பிஸ்தெல்லாம் நிறைய சேர்க்கறதால நிறைய விந்து ஊறும். 100% வந்தாவே குழந்தை நிற்பதற்கு அற்புதமாக பயன் தரும் விதை ஐட்டங்கள். அதுவும் இது இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான 3 ஐட்டம் இந்த சீமை அஸ்வகந்தா இழந்த இளமையை புதுப்பித்து தரக்கூடிய அற்புத சக்தி. இந்த அணுக்கள் உடலில் உள்ள வயதான அணுக்களை கூட இளமையாக ஆக்கக்கூடிய சப்ஜெக்டு. இந்த சாப்பிட்டவங்களாம் அந்த காலத்தில் 120 வயசுலாம் வாழ்ந்துருக்காங்க. அப்படி ஒரு சரித்திரம் இருக்குது அந்த சீமை அஸ்வகந்தாக்கு. சித்தரங்களாம் அவ்வளோ பெரிய பயன்பாடாக சொல்லியிருக்காங்க. அதை தினமே ஒரு ஸ்பூன் அஸ்வகந்தா பவுடர் நம்ம சேர்த்துன்னு வந்தால் கூட உடலுக்கு அந்த ஆரோக்கியம் தரும். அது இல்லாமல் இளமையாக இருக்கிறதுக்கு நமக்கு நிச்சயமாக வழிவகுக்கிறது. நான் 61 வயசு ஆகுது, நான் சாப்பிட்டுன்னு தான் இருக்கேன். நல்ல ஆரோக்கியம் இருக்குது. அதில் ரத்தம் இளமையாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய நம்ம ஆரோக்கியத்தை நம்ம பார்க்குறோம் கண் கூட. 20 வயசு பையன் கூட செய்யாத வேலையை நம்ம 60 வயசில் செய்கிறோம்னாக்கா இந்த அஸ்வகந்தா மெயின் காரணம். இந்த 10 புடம் போடுறது பெரிய விஷயம். அந்த 10 புடத்தில் தான் ரகசியமே இருக்குது. அந்த அஸ்வகந்தா நம்ம அணுக்கள் செல்லை புதுப்பித்து இளமையான செல்லை தரக்கூடிய அற்புதமான சக்தி படைச்சது தான் அந்த அஸ்வகந்தா. நீங்கள் வாங்கி இதை பயன்படுத்தி பயன்பெறலாம். அதை நிறைய இந்த சந்தான பாக்கியத்துக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கேன். ரெட்டை குழந்தைலாம் 3 இருக்குது. பெரிய விஷயம். இதில் கருவேலம்பிச்சுன்னு இருக்கிறதால கருவை நிறைய ஊறக்கூடிய தன்மையை நம்ம உடலுக்கு தருகிறது. அப்படிப்பட்ட அற்புதமான அஸ்வகந்தா தான் இந்த அஸ்வகந்தா பவுடராகவும் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த 46 ஐட்டம் சேர்த்த பவுடராகவும் இருக்குது, லேகியமாகவும் இருக்குது. இது எது வேணும்னாலும் நீங்கள் கேட்டு பயன்படுத்திக்கலாம். இந்த சுகர் இல்லாதவங்க இந்த லேகியத்தை வாங்கி சாப்பிடலாம். சுகர் இருக்கிறவங்க பவுட்ரு மட்டும் இந்த 46 ஐட்டமும் வாங்கிக்கலாம். ப்ளைன் 10 புடம் போட்ட அஸ்வகந்தாவும் இருக்குது, அதே வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படி ஒரு சக்தியை தரும். அது இல்லாமல் இந்த ஆரோக்கியத்தை நிறைய தரும். உடலுக்கு சக்தியை ஊட்டுகிறது. இந்த குழந்தையெல்லாம் இருந்து வயசாகிட்ட பிறகு கூட இதை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துன்னு வந்தால் இந்த லேகியத்தை இந்த உடலில் உள்ள வலிகள், ஜாயின்ட் பெயின், கைகால் வலிகள் இதெல்லாம் தீர்க்கக்கூடிய அற்புதமான சக்தி படைத்த உணவுப் பொருளாக நமக்கு விளங்குகிறது. மொத்தமே உணவுப் பொருள் தான் அதில் சேர்க்கறது. அதுவும் புடம் போட்டு தூய்மையாக சேர்க்கறதால ரொம்ப எளிமையாக ஜீரணம் ஆகும். உங்களுக்கு தேநீர் நெய்லாம் ரொம்ப எளிமையாக ஜீரணம் ஆகும். சாதா பவுடரும் ரொம்ப எளிமையாக ஜீரணம் ஆகும். நம்ம 2 ஸ்பூன் பவுடர் எடுத்துக்கணும், ஒரு டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு சாப்பிட்டாவே நம்ம இளமை ரகசியத்தை புதுமையாக ஆக்குவது பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அப்படி ஒரு ரகசியம்தான் இந்த அஸ்வகந்தா, சீமை அஸ்வகந்தா. சாதா அஸ்வகந்தா இல்லை, அமுக்குறாங்கிழங்குன்னுவாங்க சாதா. இது குச்சியாக இளமையிலே எடுக்கிறதால சீமை அமுக்குறாங்கிழங்குன்னு சொல்லுவாங்க. சீமை அஸ்வகந்தா அப்படின்னும் சொல்லுவாங்க. சீமை அஸ்வகந்தா சமஸ்கிருதம். சீமை அமுக்குறான்னு சொல்லிக்கலாம். நாட்டு அமுக்குறான் கனகனமாக இருக்கும். நம்ம சீமை அமுக்குறான் தான் யூஸ் பண்ணுறோம். இளமையிலே இருக்கிறத எடுத்து புடங்கள் போட்டு தூய்மை பண்ணி அரைத்து சலித்து இப்படிப்பட்ட அற்புதமான லேகியத்தை நம்ம தயார் பண்ணுறோம். சந்தான பாக்கியத்துக்கு நிச்சயமாக ரொம்ப நாள் குழந்தை இல்லாத 8 வருஷம் குழந்தை இல்லாதவங்களாம் கூட இந்த அற்புத லேகியம் நமக்கு குழந்தை தன்மையை தரக்கூடிய, சந்தான பாக்கியத்தை தரக்கூடிய அற்புதமான லேகியமாக இந்த 46 தாது சக்தி அஸ்வகந்தா லேகியம் நமக்கு பயன்படுத்து. வீடியோ பார்த்து 4 பேர் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான பொருள். எவ்வளோ லட்சக்கணக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் கூட செட் ஆக மாட்டுது சந்தான பாக்கியம். அதனால் இது எளிமையான சப்ஜெக்ட்டு, கம்மியான சப்ஜெக்ட்டு. ஒரு தடவை வாங்கி பயன்படுத்தி நிச்சயமாக நீங்கள் 10 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. அப்படி ஒரு தன்மை உடையது.
வெளியூர்லாம் நிறைய பேர் கொடுத்துருக்கோம். நம்ம சொந்தத்துலேயும் நிறைய பேர் கொடுத்து ரெட்டை குழந்தெல்லாம் நிறைய பேருக்கு பிறந்திருக்கு. அப்படி ஒரு அற்புத சக்தி படைத்த இந்த 46 தாது சக்தி அஸ்வகந்தா லேகியத்தை வாங்கி பயன்படுத்தி பயன்பெறுங்க. இழந்த இளமையை நிச்சயமாக புதுப்பித்து தரும். நம்ம சக்திகளை வீணாக்காமல் இருந்தால் நிச்சயமாக புதுப்பித்து தந்து ஆரோக்கியத்தை காணலாம். அப்படி ஒரு அற்புத சக்தி தான் இந்த 46 தாது சக்தி லேகியம். மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடலாம். அஸ்வகந்தா, சாலா மிஸ்ரி, சஃபேத் மிஸ்ரி, நீர்முள்ளிவித்து, ஜீலாஜித்து, தண்ணீர் வீட்டான் கிழங்கு, கோரைக்கிழங்கு, இப்படியாக வேறு ஐட்டங்களை சேர்த்து கருவேலம் பிசின், பாதாம் பிசின் மற்றும் இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி, இந்த 3 ஐட்டம் முக்கியமாக. அது இல்லாமல் வால்நட்டு என்கின்ற பருப்பு ரொம்ப அற்புதமான சக்தி, மூளை வளர்ச்சிக்கெலாம் தரக்கூடியது. சாரை பருப்பு, வெள்ளரி வித்து, வெண்பூசணி வித்து, இதெல்லாம் நிறைய சேர்க்கறதால உடலுக்கு நிறைய ஆரோக்கியம் தந்து உடலை அற்புத சக்தியோடு பாதுகாக்க நமக்கு இந்த 46 தாது சக்தி லேகியம். இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னா அதில் எவ்வளோ ரகசியம் இருக்குன்னு தெரிஞ்சுங்க. இது ரொம்ப நாளாக நான் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு 36 ஆண்டு காலமாக நிறைய பலன் கொடுத்துருக்கு. நீங்களும் வாங்கி பயன்படுத்தி பயன்பெறுங்க. அடுத்து ஒரு அற்புதமான மூலிகை வீடியோடன் சந்திக்கும் உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்தியர் பிரம்மஸ்ரீ, இறை உணர்ந்த மனிதர் தவத்திரு சிவயோகி சிவபாலாஜி சித்தர். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். சிவாய நம, சிவாய நம. உலகமெல்லாம் சுபிட்சமாக வாழவே இப்படி ஒரு அற்புதமான காணொளி. சிவாய நம.